ஒரு சிறிய பசுமையான விவசாய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எங்க பார்த்தாலும் ஒரே பசுமையா இருக்கும். அதே நேரத்துல அது எளிமையான கிராமமாகவும் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மோகன் அப்படின்னு ஒரு நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தான். மோகன் அந்த கிராமத்துல ஒரு குடிசையில தன்னோட அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காலையில மோகன் அவனுடைய தங்கச்சியை பார்த்து இப்படி சொல்றான். ஏய் சிந்து, சீக்கிரம் வா, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு எடுத்து வை, எனக்கு வேலைக்கு நேரமாகுது, சீக்கிரம். அண்ணா, திடீர்னு இன்னைக்கு இவ்வளவு அவசரமா வேலைக்கு போறீங்க? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன? ஆமா சிந்து, நான் சீக்கிரமாவே இன்னைக்கு வயல்ல வேலையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம முரளி ஐயா வீட்டுக்கு போகணும். அவர் என்ன பார்க்க வர சொல்லி இருக்காரு. ஆனா முரளி ஐயா ஏன் உங்களை பார்க்க வரணும்னு சொல்லி இருக்காங்க அண்ணா? எனக்குமே தெரியாது சிந்து, எதுக்கு வர சொன்னாங்கன்னு அங்க போனாதான் எனக்குமே தெரியும். அதனாலதான் நான் சீக்கிரமா கிளம்புறேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா மோகன், நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு முரளி ஐயாவை பார்த்துட்டு அவர் வீட்டுல இருந்து சீக்கிரமாவே திரும்பி வந்துட்டு. ஏனம்மா அப்படி சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, இரவுல நீ ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதுலயும் நம்ம கிராமத்துல பாதைகள் எதுவுமே சரியில்லை. அதனால நீ ரொம்ப கவனமா பார்த்து வரணும். சரி அம்மா, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுல இருந்து சீக்கிரமாவே திரும்பி வந்துட்டு. ஏனம்மா அப்படி சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, இரவுல நீ ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதுலயும் நம்ம கிராமத்துல பாதைகள் எதுவுமே சரியில்லை. அதனால நீ ரொம்ப கவனமா பார்த்து வரணும். சரி அம்மா, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சிந்து மோகனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறா. அதை வாங்கிட்டு தன்னோட வயலை நோக்கி வேலைக்கு கிளம்புறான் மோகன். மோகன் தன்னோட வயல்ல நாள் முழுவதும் கடுமையா உழைக்கிறான். மாலை நேரமும் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் முரளி ஐயாவோட வீட்டுக்கு போறான். வாப்பா மோகன், எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? ஐயா, உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி இருக்கு. இந்த தடவை வர்ற வேளாண்மையிலிருந்து கிடைக்கிற பணத்துல என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் அதிகமாவே உழைக்க வேண்டி இருக்கு. என்னப்பா சொல்ற? கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகுமே. உன்னோட அந்த சின்ன வயலை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஆகிற மொத்த பணத்தையும் எப்படி உன்னால தயார் பண்ண முடியும்? ஆமாங்கய்யா, அதுக்கு நிறைய செலவாக தான் செய்யும். ஆனா என்ன செய்யறது, என்னால முடிஞ்சதை தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னால எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உழைப்பேன். அதெல்லாம் சரிதான் மோகன், நீ உண்மையிலேயே ஒரு நல்ல உழைப்பாளி தான். உன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அது சரி, நான் இப்போ உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் ஐயா, சொல்லுங்க. மோகன், என்கிட்ட கொஞ்சம் மரக்கட்டைகள் இருக்கு. அத பக்கத்து ஊர்ல இருக்கிற என்னோட நண்பர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீ அந்த மரக்கட்டைகளை அங்க கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பதிலா நான் உனக்கு என்னோட 5 ஏக்கர் காட்ட விறகு வெட்டுறதுக்கு கொடுக்கறேன். ஆனா அதுக்கு எனக்கு பணம் எதுவுமே நீ கொடுக்க வேண்டாம். அதுல இருந்து உன்னால ஏதாவது சம்பாதிக்க முடிஞ்சா அதுல இருந்து வர லாபம் கூட எனக்கு வேண்டாம். அத நீயே வச்சுக்கோ. ஐயா, நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? இவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மோகன், நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். நான் இதை உன்னோட நேர்மைக்காகவும் உன்னோட உழைப்புக்காகவும் உன்னை நம்பி இதை ஒரு பரிசா கொடுக்கறேன். அது போக இந்த நேரத்துல உன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நீ நடத்துறதுக்கு இது ஒரு உதவியாவும் இருக்கும். அதனாலதான் நான் இதை செய்யறேன். சரிங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரி நான் மரக்கட்டைகளை கொண்டு போய் சேர்த்துறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய இந்த உதவியை என்னோட வாழ்நாளில் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் முரளி ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு போறான். அன்னைக்கு இரவு அவனோட வீட்டுல இருக்கான். சிந்து, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி அண்ணா, இதோ இப்பவே கொண்டு வரேன். மோகன், என்னப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. ஆமா ஆமா, அது ரொம்பவே நல்ல விஷயம்தான். இன்னைக்கு நான் முரளி ஐயாவை பார்க்க போயிருந்தேன். முரளி ஐயா அவரோட 5 ஏக்கர் காட்டையும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதுக்காக அவருக்கு எந்த பணமும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த காட்டுல நான் எந்த மரத்தை வெட்டினாலும் அது என்னோடது. அதுல இருந்து எந்த லாபமும் அவருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு பதிலா நான் அவரோட வீட்டுல இருக்கிற கொஞ்சம் மரக்கட்டைகளை நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற அவரோட நண்பர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இதனால நமக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும். ஆமாமா, இதோட நம்ம கஷ்டங்களும் தீரப்போகுது. இதனால நல்ல மருத்துவமனையில உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். கூடவே நம்ம சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அண்ணா, அந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு பலாப்பழம் வாங்கிட்டு வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சிந்து, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். அடுத்த நாள் மோகன் முரளி ஐயாவோட வீட்டுக்கு போய் அவர் வச்சிருக்கிற மரக்கட்டைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்புறான். அவரோட நண்பரான பாபுவோட வீட்டுக்கு போறான். அடடே மோகன், வாப்பா, நீ எப்படி இருக்க? ஐயா, நான் நல்லா இருக்கேன். நான் முரளி ஐயாவோட வீட்டுல இருந்து இந்த மரக்கட்டைகளை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆமா மோகன், நான் தான் இந்த மரக்கட்டைகளை கொண்டு வர சொன்னேன். நீ ஒண்ணு செய், இந்த மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்து இந்த குடோனுக்குள்ள வச்சிடு. சரிங்கய்யா, அப்படியே செஞ்சிடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு மோகன் மரக்கட்டைகளை அங்க வைக்கிறான். சரிப்பா, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, அதனால ரொம்ப களைப்பா இருப்ப. இன்னைக்கு இங்க தங்கி சாப்பிட்டு நாளைக்கு பொறுமையா வீட்டுக்கு போ. இல்லங்கய்யா, எனக்கு எந்த சிரமமும் இல்ல. என்னோட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல தனியா இருப்பாங்க. இன்னைக்கு இரவு ஆகிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால நான் இப்பவே கிளம்புறேன். சரிப்பா, உன்னோட இஷ்டம். நீ போயிட்டு வா. முரளி கிட்ட நான் இந்த மரக்கட்டைகளை பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிடு. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா தங்கிட்டு போறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் மோகன் அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படி போறப்போ கொஞ்ச தூரம் நடந்ததும் அவன் களைப்பா இருக்கிற மாதிரி உணர்றான். அதனால அங்க இருந்த ஒரு மரத்தடியில உட்கார்றான். அப்போ அங்க ரவின்னு ஒருத்தன் வரான். அட மோகன், என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? இங்க என்ன செய்யற? நான் கொஞ்சம் மரக்கட்டைகளை கொடுக்க வந்திருந்தேன். அப்படியே வர்ற வழியில எனக்கு கொஞ்சம் சோர்வாயிருச்சு. அதனால இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கேன். ஓ அப்படியா, மரக்கட்டைகளை கொடுக்க வந்தியா? சரி சரி, நல்ல வேளை நான் வந்தேன். இல்லனா நீ இங்க தனியால உட்கார்ந்து இருப்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரவி. இன்னைக்கு இரவு ஆகிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு திரும்ப போகணும். அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போற வழியில ஒரு பழக்கடை தெரியுது. அப்புறம் மோகன் இப்படி சொல்றான். டேய் ரவி, நில்லு. எனக்கு கொஞ்சம் பழங்கள் வாங்கணும். சிந்து கேட்டு இருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இருந்தா. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சிக்குன்னு பலாப்பழம் வாங்குறான். அண்ணா, கொஞ்சம் பலாப்பழம் கொடுங்க. அப்படியே கூடவே கொஞ்சம் ஆரஞ்சு பழமும் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த பழங்களை எல்லாம் வாங்கிட்டு மோகன் அவனுடைய வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா இப்படி சொல்றாங்க. என்னப்பா மோகன், ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு? அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அந்த முரளி ஐயா வீட்ல இருந்து கொஞ்சம் மரக்கட்டைகளை எடுத்துட்டு போகணும்னு. அதை கொண்டு போய் அவரோட நண்பர் வீட்டுல கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அத அம்மா சீக்கிரம் வர முடியல. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நீ எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்ததே கிடையாது. அம்மா, ஆனால் அந்த வேலையை முடிச்சாகணும் இல்லையா? அதனாலதான் இவ்ளோ நேரம் ஆயிருச்சு. அதெல்லாம் சரிப்பா. இப்போ இந்த பழங்கள் நமக்கு ரொம்ப அவசியமா? நம்ம ஏற்கனவே பண கஷ்டத்துல இருக்கோம். அப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கி தேவையில்லாம உன் பணத்தை வீணாக்குற? அம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. உங்களுக்காக தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்டு இருக்கா, அதனாலதான் அதை வாங்கினேன். சரிப்பா, கை காலை கழுவிட்டு வா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் மோகன் காட்டுல கடுமையா உழைச்சு நிறைய விறகுகளை சேகரிக்கிறான். அவன் அப்படி நிறைய விறகுகள் சேகரிக்கத பார்த்து அவனோட பக்கத்து வீட்டுக்காரனான சின்னு ரொம்பவே பொறாமப்படுறான். ஏங்க பாத்தீங்களா, இந்த மோகனுக்கு நம்ம முரளி ஐயா அவரோட 5 ஏக்கர் காட்டை விறகு வெட்டுறதுக்கு கொடுத்திருக்காரு. மோகன் ஏற்கனவே ரொம்ப நல்லாவே சம்பாதிச்சுட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு முரளி ஐயா காடு வேற கிடைச்சிருக்கு. இனிமே அவன் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆமா வாணி, எனக்கும் தெரியும். நானும் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஆனா இந்த மோகனுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு? நாமளும் காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அவனுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது? எனக்கு அவன் மேல ரொம்ப பொறாமையா இருக்கு. இத நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம சும்மா பொறாமப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் முன்னேறிக்கிட்டே இருக்கான். நம்மளால என்ன செய்ய முடியும்? நாம இப்ப ஒன்னும் செய்ய வேண்டாம். நம்ம கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். அவன் எல்லா விறகையும் வெட்டி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நாம ஏதாவது செய்யலாம். இப்ப நாம ஏதாவது செஞ்சா அவனுக்கு உடனே தெரிஞ்சிரும். கொஞ்ச நாள் நாம இதுக்காக காத்திருக்கலாம். சரிங்க, நீங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும். ஆனா இந்த மோகன் ரொம்பவும் புத்திசாலியும் கூட. நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லனா அவன் ரொம்ப சுலபமா அதை கண்டுபிடிச்சிருவான். நீ சரியா சொன்ன வாணி. நாம அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நம்மளோட வேலையும் முடியணும். அதே நேரத்துல அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அதை முடிக்கணும் அப்படின்னு சோமு அவனோட மனைவி வாணி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் மோகன் அவனோட தங்கச்சி கல்யாணத்துக்காக ரொம்ப கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கான். மோகன் நிறைய விறகுகளையும் வெட்டி சேகரிச்சு வச்சிருக்கான். இத பார்த்த சோமு அவனோட மனைவி கிட்ட ஒரு நாள் இப்படி சொல்றான். ஏய் வாணி, பாத்தியா, இந்த மோகன் நிறைய விறகுகளை இப்போ காட்டிலிருந்து வெட்டி சேகரிச்சு வச்சிருக்கான். ஆமாங்க, நானும் பார்த்தேன். நீங்க தானே சொன்னீங்க கொஞ்ச நாள் காத்து இருக்கலான்னு. அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்குங்க. ஆமா வாணி, நீ சொல்றது சரிதான். இதை விட்டா நமக்கு நல்ல வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது. இன்னைக்கு இரவுல நாம அவன் சேகரித்து வச்சிருக்கிற எல்லா விறகையும் எடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சிடலாம். அப்படி செஞ்சா அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி யாரும் கேட்டாலும் அது நாம சேகரிச்ச விறகுன்னு ஊருக்குள்ள சொல்லிடலாம். இந்த விறக சில நாட்கள்லயே நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட வித்துடுவேன். இதனால நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். சரிங்க, அப்படியே செய்வோம். ஆனா நீங்க இன்னைக்கு இரவுல இந்த விறகுகளை எடுக்கிறதுக்கு தனியா போறீங்களா? எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு. நானும் உங்க கூட வாரேன். உங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா? சரி வாணி, நீயும் என் கூட வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் எல்லா விறகையும் எடுத்துட்டு வந்துடலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவுலயே சோமுவும் அவனோட மனைவி வாணியும் ராகவன் சேகரிச்சு வச்ச எல்லா விறகுகளையும் எடுத்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மறைவான இடத்துல வச்சு அதை யாருக்கும் தெரியாம பாதுகாக்கறாங்க. மறுநாள் காலையில மோகன் எந்திரிச்சு பாக்குறப்போ அவன் சேகரிச்ச விறகுகள் எதையுமே காணோம்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கான். அண்ணா, நம்மளோட விறகுகள் எல்லாத்தையும் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களோட உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சே. ஆமா சிந்து, நீ சொல்றது சரிதான். நம்மளோட உழைப்பு மட்டும் வீணாகல, நம்ம கனவுகளும் சேர்ந்துதான் நொறுங்கி போச்சு. இந்த விறகுகளை எல்லாம் வித்தா நல்ல பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாமே காணாம போயிரும், என்னோட உழைப்பும் வீணா போயிரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணா, நீங்க பகலிரவுன்னு கூட பார்க்காம தூக்கத்தையும் தியாகம் செஞ்சு கடுமையா உழைச்சிங்க. ஆனா இது எல்லாமே ஒரே நாள்ல வீணாகிருச்சே. சிந்து, இது தானா நடந்திருக்க வாய்ப்பில்ல. இது யாரோ செஞ்ச சதிதான். இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியல. நாம இந்த மாதிரி முன்னேறுவது யாருக்கோ பிடிக்கல. இந்த விறகை எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இப்படி தன்னோட உழைப்பு முழுதும் வீணா போனதை பார்த்துட்டு மோகன் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு முரளி ஐயா மோகனோட வீட்டுக்கு வராரு. அவரு அங்க வந்து இப்படி சொல்றாரு, மோகன், மோகன் வீட்ல இருக்கியா? கொஞ்சம் வெளியே வா. மோகன் அவரோட குரலை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வாரான். மோகன், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? நான் உனக்கு விறகு வெட்டுறதுக்கு கொடுத்த அந்த 5 ஏக்கர் காட்டிலிருந்து நீ எடுத்த விறகுகளுக்கு பாதி பணம் மட்டும் என்கிட்ட கொடுத்துடு. எனக்கு இப்ப பணம் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. பாதி பணத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு பாதி மட்டும் கொடு போதும். ஐயா, நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பகல் இரவு பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு கடுமையா உழைச்சு நிறைய விறகுகளை சேகரிச்சு வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னோட விறகுகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. என்னோட உழைப்பும் வீணா போயிடுச்சு ஐயா. அதை யார் எடுத்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இத பாரு மோகன், நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. என்கிட்ட நீ பொய் சொல்ல நினைக்காத. நான் உன்னை நம்பிதானே அவ்வளவு நிலத்தையும் கொடுத்தேன். நீ இப்படி என்கிட்ட பொய் சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஐயா, என்ன நம்புங்க, நான் பொய்யே சொல்லல. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும். நான் என்னோட அம்மா சிகிச்சைக்காகவும் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் தான் இப்படி எல்லாம் உழைச்சேன். பாரு மோகன், அது எல்லாம் உன்னோட பிரச்சனை. அது எனக்கு தேவையில்லை. நீ என்னோட பணத்தை கொடுக்கலன்னா நான் என்னோட 5 ஏக்கர் காட்டை திரும்ப வாங்கிட்டு உன்னோட வயலையும் பறிமுதல் செஞ்சிருவேன். கூடவே உன்னோட வீட்டையும் நீ மறந்துரு. அப்படி சொல்லிட்டு முரளி ஐயா மோகனோட வீட்டையும் அவனுடைய வயலையும் அவன் கிட்ட இருந்து பறிமுதல் செய்யறாரு. இதனால மோகன் அவனோட அம்மாவையும் தங்கச்சியையும் கூட்டிட்டு வீட்ல இருந்து வெளியேறான். அவங்களுக்கு இப்ப தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல. அதனால அவங்க போற வழியில ஒரு மரத்தடியில தங்கி இருக்காங்க. அப்போ மோகனோட அம்மா இப்படி சொல்றாங்க, மோகன், எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இத கேட்ட மோகன் ரொம்பவே நொந்து போயிடுறான். அவன் இப்படி யோசிக்கிறான், கடவுளே, நான் இப்படி எதுக்குமே லாயக்கு இல்லாத மகனாகிட்டனே. என்னோட அம்மாவுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியலையே. என்கிட்ட வேலையும் இல்ல, வீடும் இல்ல. நான் எங்க அம்மாவோட பசியையும் தங்கச்சியோட பசியையும் எப்படி போக்குறது? கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது செய்றேன். எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு போய் பாக்குறேன். அண்ணா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? அண்ணா, உங்க வீட்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிச்சை கேட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. கை கால் நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சு சாப்பிடுங்க. அண்ணா, எங்க மேல கொஞ்சம் தயவு காட்டுங்க. நாங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. ரொம்ப பசியோட இருக்கோம். எங்களோட அம்மாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களும் காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல. தயவு செஞ்சு எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டி சாப்பாடு கொடுங்க அண்ணா. ஏய், பேசாம இங்க இருந்து போயிடு. உனக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது. இங்க நாங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு நான் எங்க இருந்து சாப்பாடு கொடுக்கறது? வீட்டுல இருந்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இருந்தா கூட கிடைச்சிருக்கலாம். இப்ப வீட்டுல கொஞ்சம் கூட சாப்பாடு இல்ல. இங்க இருந்து போ முதல்ல. அதுக்கப்புறம் சிந்து ரொம்பவே வருத்தத்தோட திரும்ப போறா. என்ன சிந்து, யாருமே உதவி செய்யலையா? எனக்கு தெரியும், இந்த ஊர்ல நமக்கு யாருமே உதவ மாட்டாங்க. நம்ம இனிமே இந்த கிராமத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் தன்னோட அம்மாவையும் தங்கச்சியையும் அழைச்சிட்டு அந்த கிராமத்துல இருந்து வெளியே போறான். அண்ணா, நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பசியோடவே இருக்கிறது? நம்ம கூட பரவாயில்ல. ஆனா நம்ம அம்மா ரொம்ப வயசானவங்க. அவங்களால எவ்வளவு நேரம் இந்த பசியை தாங்க முடியும்? நீ கவலைப்படாத சிந்து, நான் எங்கேயாவது போய் சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறான். அப்போ அங்க ஒரு ஜமீன்தார் வீட்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. அத பார்த்து அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட மோகன் இப்படி கேக்குறான், அண்ணா, அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணா. அட, அது ஒண்ணும் இல்லப்பா. இங்க இருக்கிற ஜமீன்தார் வழக்கம் போல மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. அண்ணா, அப்படின்னா எனக்கும் அன்னதானம் கிடைக்குமா? நிச்சயமா, யார் வேணும்னாலும் போய் வாங்கலாம். நீயும் போ, உனக்கு நிச்சயமா கிடைக்கும்.
அவர் அப்படி சொல்றத கேட்ட பிறகு மோகன் அவனோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுறாங்க. அவங்க தங்கறதுக்கு எந்த இடமும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மோகன் இப்படி சொல்றான், அம்மா, நான் இங்க வேற ஏதாவது வேலை கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல வேலை தேடி அலைகிறான். ஆனா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம அம்மாவும் தங்கச்சியும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே, நாம சீக்கிரமா போகணும். அவங்கள முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ராகவன் அவங்க அம்மா கிட்ட போறான். அப்போ அந்த வழியா ஒரு கார் போய்கிட்டே இருக்கு. எதிர்பாராத விதமா அந்த கார் அங்க இருக்கிற சகதியில சிக்கி அதால அங்கிருந்து போக முடியல. அந்த கார்ல இருந்து வெளியே வந்த பணக்காரர் ரொம்ப நேரமா அந்த காரை சகதியிலிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவரால முடியல. அங்க அவருக்கு உதவிக்குன்னு வேற யாருமே வரல. அப்ப மோகன் அங்க வந்து அந்த பணக்காரர்கிட்ட இப்படி சொல்றான், என்னங்கய்யா ஆச்சு? ரொம்ப நேரமா இந்த கார் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஏதாவது உதவி வேணுமா? ஆமாப்பா, நான் இப்போ அவசரமா ஒரு தொழில் விஷயமா வெளியூருக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த நேரம் பார்த்து என்னோட கார் இப்படி சகதியில சிக்கிருச்சு. என்னால இதை வெளியில எடுக்கவும் முடியல. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீங்க காருக்குள்ள உட்காந்து அதை இயக்குங்க, நான் வெளியில இருந்து காரை தள்ளுறேன். சரிப்பா, அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் காருக்குள்ள உட்காந்து காரை இயக்குறாரு. அப்போ வெளியில இருந்து மோகன் அவரோட காரை தள்ளுறான். இதனால கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கார் சகதியில இருந்து வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் மோகன் கிட்ட இப்படி சொல்றாரு, தம்பி, இந்த கிராமத்துல யாருமே எனக்கு உதவுவதுக்குன்னு வரல. ஆனா நீயாகவே என்கிட்ட வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்க. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க எதுக்கு இந்த பேருந்து நிறுத்தத்துல தங்கி இருக்கீங்க? ஒருவேளை நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? வேணும்னா என் கூட வாங்க, நான் போற வழியில உங்களை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். இல்லங்கய்யா, எங்களுக்கு தங்குறதுக்குன்னு வீடு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பணக்காரர்கிட்ட மோகன் சொல்றான். இத கேட்ட அந்த பணக்காரர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அட என்னப்பா, உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி, நீ இதை வச்சுக்கோ. நாளைக்கு காலையில இந்த முகவரியில என்ன வந்து பாரு. நான் இப்போ ரொம்ப அவசரமா தொழில் விஷயமா போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் அங்கிருந்து போயிட்டாரு. மறுநாள் காலையில அவர் கொடுத்த முகவரியில மோகன் அவரை போய் சந்திக்கிறான். அப்போ அவர் இப்படி சொல்றாரு, மோகன், நீ தங்கறதுக்கு நான் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்யறேன். நீங்க இனிமே அங்கேயே தங்கிக்கோங்க. என்னோட கம்பெனிலையும் கூட உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ இனிமே இங்கேயே வேலை பாரு, உனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மோகன் அந்த பணக்காரரோட கம்பெனிலேயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அது போக அவங்க அம்மாவோட சிகிச்சையும் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறான். அவனோட தங்கச்சிக்கும் திருமணத்தை நடத்தி முடிக்கிறான். அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோமு ரொம்ப பொறாமையோட வாழ்ந்துகிட்டே இருக்கான். அது ஒரு மழைக்காலம் அப்படிங்கறதுனால மழை பெய்யறது நிக்கவே இல்லை. அதனால அந்த விறகுகளை வெளியே கொண்டு போய் அவனால விற்கவும் முடியல. தொடர் மழை பெஞ்சதுனால அந்த கிராமத்துல இருக்கிற நதி உடைஞ்சு அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் கிராமத்துக்குள்ள வந்தது. அதனால சோமு வீட்டுல இருந்த விறகு எல்லாம் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. இதனால அவன் ரொம்பவே வருத்தத்துல இருக்கான். வாணி, நம்ம மோகன் கிட்ட இருந்து இந்த விறகுகளை எடுத்து அவனோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சோம். ஆனால் இப்போ இந்த விறகுகள் எல்லாம் யாருக்குமே பயன் இல்லாம தண்ணில அடிச்சிட்டு போயிருச்சு. என்ன இருந்தாலும் நாம செஞ்சது ரொம்பவே தப்பு. மோகன் நேர்மையா உழைச்சு இந்த விறகுகளை சேகரிச்சான். ஆனால் நாம அதை குறுக்கு வழியில அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டோம். அதனாலதான் கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு. ஆமாங்க, என்ன இருந்தாலும் நம்ம மோகனுக்கு இப்படி துரோகம் செஞ்சிருக்க கூடாது. இன்னைக்கு நமக்கு குறுக்கு வழியில சம்பாதிச்ச இந்த விறகுகள் தண்ணில அடிச்சிட்டு போனதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா இத உண்மையா உழைச்சி சம்பாதிச்ச அந்த மோகன் நம்ம அன்னைக்கு இந்த விறகுகளை எடுத்தப்போ எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாரு. நம்ம இதுக்காக நிச்சயமா மோகன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். சரி வாணி, நான் மோகன் எங்க இருந்தாலும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு இத பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். அவன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சோமு மோகனை சந்திச்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போறான். மோகன், என்ன மன்னிச்சிருப்பா. நான் தான் உன்னோட விறகுகளை எல்லாத்தையும் உனக்கு தெரியாம எடுத்தேன். ஆனா இப்ப அந்த விறகுகள் எனக்குமே பயனில்லாமல் தண்ணில அடிச்சிட்டு போயிடுச்சு. நான் உன் மேல இருக்கிற பொறாமையில இப்படி செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. சோமு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா நீ செஞ்ச தப்புக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு. கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும். எப்பவுமே அடுத்தவங்க மேல பொறாமப்படுறதுனால அவங்களோட முன்னேற்றத்தை நம்மளால தடுக்க முடியாது. அடுத்தவங்க பொருளை அவங்களுக்கு தெரியாம அபகரிச்சு அதை வச்சு நம்ம நல்லா வாழவும் முடியாது. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.